ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்தானே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற தாயுமானவர் டிஃபன் சென்டர். இது வந்துட்டு ஒரு நைட்டு டிஃபன் கடை. ஒரு பியோர் வெஜ் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ரொம்ப தரமாக பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். இளங்கோ டிஃபன் கடை, தாய்மா டிஃபன் சென்டர் மலைவாசலில் கடை இருக்குங்க. கடை ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. வீட்டு சமையல் தான், அஜினோமோட்டோ போட மாட்டோம். நல்ல பொருள், தரமான பொருள் தான் போடுவோம். தக்காளி தோசை, காளான் தோசை, பொடி தோசை, பட்டர் தோசை, ஆனியன் தோசை, அடை இருக்குது, ரவா தோசை இருக்குது. வாரத்தில் டெய்லி ஒரு ஸ்வீட் மாற்றிக்கிட்டே இருப்போம். அசோவா, பிரெட் அல்வா, ரஸ்க் அல்வா, ஸ்வீட் எல்லாம் விதமாக போடுவோம். சாம்பார் சாதம், வெண்போல், தக்காளி சாதம், ரவா கிச்சடி, வெஜிடபிள் பிரியாணி, வத்தக்குழம்பு சாதம், புளி சாதம், எல்லாம் தரமான பொருள் தான். ஒன்றும் கலப்பட பொருள் கிடையாது. வீட்டு சமையல் தான் செய்வோம் சார். கடை சார், இது கல்யாண் ஜுவல்லரி பக்கத்தில், கானேராம் கடை, ஐஎஸ் அந்த கடை பக்கத்தில் கடை. நான் தாய்மான டிஃபன் சென்டர். ஃபோன் நம்பர் வந்து 75 98 61 308. நாங்கள் வந்து மலைவாசலில் தாய்மான டிஃபன் சென்டர்னு வச்சுருக்கோம். அங்கே வந்து எல்லாமே நாங்கள் வீட்டு சமையல் தான் பண்ணுறோம் சார். எந்த ஒரு அஜினோமோட்டோவும் போடலை. அதுவும் கடை ஸ்டவ்வே கிடையாது. விடியும் ஸ்டவ்வில் தான் எல்லாமே பண்ணுறோம். நீட்டாக செய்வோம். யார் குழந்தைங்க முதல்ல எல்லாருமே சாப்பிட்லாம். அஜினோமோட்டோ கிடையாது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலாம். காளானில் வந்து கோசு கிடையாது, எதுவும் கிடையாது. ஊரில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாருமே. வெரைட்டி வந்து சாத வகையில் வந்து சாம்பார் சாதம், வெண்பொங்கல், புளி சாதம், வத்தக்குழம்பு சாதம், ரவா கிச்சடி, தக்காளி சாதம், பிரியாணி ஒரு நாளைக்கு, காளான் பிரியாணி ஒரு நாளைக்கு பண்ணுவோம். ஸ்வீட் வந்து பிரெட் அல்வா, ரஸ்க் அல்வா, அசோகா, உக்காரா, இதை மாதிரி மாற்றி மாற்றி வரும். அதேமாரி அடை, சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. ஒரு நாளைக்கு குருமா பண்ணுவோம். அது வேணான்றதுனால நைட்டு நேரனால அது அவியல் கேட்குறாங்க. அவியல் வந்து நைட்டு நேரனால செரிமானம் ஆகாது, அதனால் நாங்கள் அது பண்ணுறதில்ல. தக்காளி தோசை, காளான் தோசை, பட்ரு, ஆனியன், பூண்டு பொடி, முருங்கை பொடியும் போடுறோம். அது கேட்டால் மட்டும்தான். அப்புறம் கருவேப்பிலை பொடி, ஆனியன் தோசை. தாய்மானவர் டிஃபன் சென்டர் மலைக்கோட்டைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபேமிலியோடு வந்து எல்லாம் இங்கே தான் சாப்பிடுவோம். தோசையில் எல்லா வெரைட்டியும் இங்கே இருக்கும். பூண்டு பொடி தோசை, பொடி தோசை, தக்காளி தோசை, மல்லி தோசை, வெங்காய தோசை, வெங்காய ஊத்தப்பம் எல்லாமே இருக்கும். அப்புறம் அடை தோசையும் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி தோசை தான். ஏன்னா அது ரொம்ப ஸ்பைசியாகவும், ஸோ வீட்லேயே அரைச்சி செய்கிற பொடிங்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எப்பயும் அதில் எண்ணெய் ஊற்றி தான் போடுவாங்க. நீங்கள் அப்படி சாப்பிட வந்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் ஊற்றி பூண்டு பொடி தோசை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அடை தோசை இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் போட்டு பட்டர் போட்டு, அதுவும் ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே அடித்து நாக் அவுட் பண்ணலாம். எல்லா தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாய்மானவர் டிஃபன் சென்டரில் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக, சூப்பராக, ஜம்முன்னு ஜோரா, அற்புதமாக, அட்டகாசமாக, அமர்க்கலமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு வர கஸ்டமரை வந்து ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. க்ரௌடு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலுமே அவங்க கரெக்டாக அவங்க கஸ்டமருக்கு உண்டான சர்வீஸும் கரெக்டாக பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்தானே.